சோழன், இன்னும் எவ்வளவு நேரம் தான் தேடிக்கிட்டு இருப்பீங்க? சீக்கிரமா ரூமுக்குள்ள போய் ஏதாவது இருக்கான்னு பாருங்க சோழன். இப்படியே நான் எவ்வளவு நேரம் தான் மேல உட்காந்துக்கிட்டு இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டும் இங்க நிலா சொல்ல, இருங்க நிலா, நான் தான் தேடிக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டும் இங்க ஒரு ரூமுக்குள்ள போறாரு சோழன். இன்னொரு பக்கம் சண்முகம் தன்னோட ஃப்ரெண்டை அழைச்சிக்கிட்டு அந்த கேட்டை திறந்துக்கிட்டு உள்ள வர சத்தம் கேட்டு இங்க நிலா ரொம்ப பதட்டத்தோட, சோழன் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க, என்ன நிலா, எதுக்காக இவ்வளோ சத்தமா கத்துறீங்க? பக்கத்துல யாருக்காவது காதுல விழுந்துற போது, முக்கியமா என் பெரியப்பன் காதுல விழுந்ததுன்னா அவ்வளவுதான், நாம 2 பேரும் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சோழன் சொல்ல, ஐயோ சோழன், உங்க பெரியப்பா யாரையோ கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு, சீக்கிரமா மேல வாங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நிலா சொல்ல, ஐயோ நிலா, நானாவது வீட்டுக்குள்ளதான் இருக்கேன், நீங்க ஓட்டுக்கு மேல இருக்கீங்க, நீங்க மாட்டிக்க போறீங்க, பேசாம அந்த ஏணி வழியா இறங்கி எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோங்க, நான் பொறுமையா மேல வந்துடுறேன், நீங்க சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, இங்க நிலாவோ, சரிங்க சோழன், சீக்கிரமா பேப்பரை தேடிட்டு மேல வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இங்க நிலா அந்த ஏணி வழியா இறங்கி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏண்டா சண்முகம், இந்த அர்த்த ராத்திரியில எவன்டா வந்து சீலை உடைச்சிட்டு உள்ள போக போறான்? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சண்முகத்தோட தன்னோட ஃப்ரெண்டு சொன்னது கேட்டதும், டேய், அந்த பாவி பசங்க சரியான காதனுங்க, எவனா இருந்தாலும் வீட்டுக்குள்ள புகுந்தாலும் புகுந்துருவானுங்க, அதனாலதான் அர்த்த ராத்திரியா இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் வந்திருக்கேன், சரி வா நாம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்பக்கம் வழியா வந்து அந்த பூட்டை பார்க்க இங்க சீல் வச்சிருக்கிறத பார்த்ததும், டேய் சண்முகம், இங்க பாரு, சீல் வச்சது வச்சதா தான் இருக்கு, பூட்டை யாரும் உடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டதும், டேய், அவனுங்க பின்வாசல் வழியா போயிருந்தா பேசாம வா அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் அடிச்சுக்கிட்டே எங்க பின்வாசல் வழியா போய் அந்த பூட்டையும் பார்க்க, அந்த பூட்டுமே அங்க சீல் பிரிக்காத பார்த்ததும், அப்பாடி, எங்க அவனுங்க வந்து உள்ள ஏதாவது பண்ணுவானுங்களோன்னு நானுமே பயந்துட்டேன், சரி வா நாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சண்முகம் தன்னோட ஃப்ரெண்டை அழைச்சிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் இங்க ஒளிஞ்சு மறைஞ்சிருந்த நிலாவோ மறுபடியும் ஏணி வழியா போய், சோழன் சோழன், எங்க இருக்கீங்க, சீக்கிரமா வாங்க, உங்க பெரியப்பா இங்க இருந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சண்முகம் போன விஷயத்த அங்க சோழன் கிட்ட சொல்ல, அப்படியா, சரி ஒரு நிமிஷம், இங்க நிறைய பேப்பர்ஸ் இருக்கு, அந்த பேப்பர்ஸ்ல எந்த பேப்பர்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, ஐயோ சோழன், அந்த பேப்பர் முழுசாவே நீங்க எடுத்துட்டு வாங்க, நாம அதுல ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, இங்க சோழனுமே அந்த பண்டில் அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு அப்படியே கயிறு பிடிச்சி அந்த ஓட்டு வழியா வெளியே வந்துடுறாரு. சோழ், சீக்கிரமா அந்த பேப்பரை காட்டுங்க, எடுத்துக்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, நிலா ஒரு நிமிஷம் இருங்க, வீட்டில இருந்து ஓட்டை பிரித்து நம்ம உள்ளே போயிருக்கோம், இப்போ போலீஸுக்கு சந்தேகம் வராத மாதிரி அந்த ஓட்டை எடுத்து அடுக்கி வச்சுட்டு வரேன், கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி எடுத்த ஓட்டை நல்லபடியாக அடுக்கிட்டு 2 பேருமே அந்த ஓட்டு வழியா ஏணி வழியா கீழே இறங்கி வந்துடுறாங்க. சோழன், சீக்கிரமா அந்த பேப்பர்ஸை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, உடனே அங்கே இருந்த சோழனுமே தான் கையில் எடுத்துட்டு வந்த அந்த நிறைய பேப்பர்ஸை அங்கே நிலா கிட்ட காட்டுறாங்க. என்ன சோழன், இவ்வளோ பேப்பர்ஸ் இருக்கு, இதில் எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது? என்ன பண்ணுறது நிலா, நான் அவசரத்தில் எப்படி நான் அந்த நேரத்துக்கு படிச்சுக்கிட்டு இருக்க முடியும், அதனால தான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன், இதில் ஏதாவது இருக்கான்னு பாருங்க, ஏன்னா வேற இடத்துல ஃபுல்லாகவே தேடிட்டேன், எங்கேயுமே வேற பேப்பர்ஸ் எதுவுமே இல்லை, இதில் ஏதாவது இருக்கா பாருங்க, பொறுமையாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சோழன் சொல்ல, உடனே நிலா இருந்துக்கிட்டு, இங்க பாருங்க சோழன், நாம இப்போதைக்கு இந்த இடத்துல இப்படியே நின்று பேசிக்கிட்டு இருக்க முடியாது, போன உங்க பெரியப்பா மூக்கு வேர்த்து மறுபடியும் வந்தாலும் வருவாரு, அதுக்குள்ள நாம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்ல, சோழனும் நிலாவும் நேரா அங்க ரூமுக்கும் போயிடுறாங்க. வேக வேகமா வந்த நிலாவை பார்த்ததும் சேரன் இருந்துகிட்டு, என்னப்பா நிலா, 2 பேரும் எங்க தான் போனீங்க? நாங்களும் நீங்க 2 பேரும் காணுமேனு ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டும் தேடிக்கிட்டும் இருந்தோம், சரி எங்க தான் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, அண்ணா வாங்க, நான் முதல்ல உள்ளே போய் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்குள்ளே போய் தன்னோட கையில் இருந்த பேப்பர்ஸை எடுத்து அங்கே இருந்த எல்லார்கிட்டையும் காட்ட, உடனே அங்கே இருந்த பாண்டியன் இருந்துக்கிட்டு, என்ன இதெல்லாம், எதுக்காக இவ்வளோ பேப்பர்ஸை எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க, அப்போ உயில் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்க, பாண்டி, நீலா உண்மையாலுமே செம்ம அறிவாளி தான், எனக்கு நீலா ஐடியா கொடுத்ததுனால நாங்கள் 2 பேரும் அங்கே ஓட்டை பிரித்து நான் இறங்கி உள்ளே குதிச்சு கடைசியில் உள்ள உயில் இருக்கான்னு தேடி பார்த்தா இந்த பேப்பர்ஸ் தான் கையில் கிடைச்சிது, இதில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி எனக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது, அதனால எடுத்துக்கிட்டு மொத்தமாக நாங்கள் இங்கே ஓடி வந்துட்டோம். நிலா, என்ன நிலா கையிலே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரமாக அதில் எடுத்து படித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்ல, உடனே அங்கே நடேசன் இருந்துக்கிட்டு, என்னம்மா, அப்போது வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் 2 பேரும் போயிட்டு வந்திருக்கீங்களா,
ஐயோ அங்கிள், ஆமா அங்கிள், இருங்க அங்கிள், இதுல ஏதாவது அந்த உயில் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒவ்வொரு பேப்பரா எடுத்து படிச்சு பார்க்க அதுல ஒரு 10வது பேப்பரா ஒரு உயில் இருக்கு. சோழன், இங்க பாருங்களேன், இது ஏதோ பழைய உயில் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா அதை படிச்சு பார்க்க அதுல இந்த மாதிரி நடேசனுக்கு தான் இந்த வீடு சொந்தம், சுத்தமுத்த இருக்க இடம் எல்லாமே என் பொண்ணு கஸ்தூரிக்கும் சிதம்பரத்துக்கும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறத படிச்சு பார்த்த நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அங்க இருந்த சோழன் இருந்துகிட்டு, என்ன நிலா, என்ன எழுதியிருக்கு? ஐயோ சோழன், இதுல நடேசன் அங்கிளோட அப்பா நடேசனுக்கு தான் இந்த வீடு சொந்தம்னு தெளிவா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. இதை படிக்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்காதா என்ன? இனிமே அந்த வீடு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நிலாவுமே சந்தோஷமா சொல்ல, இதை கேட்டதும் பாண்டியன், பல்லவன், சோழன், நடேசன்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. உடனே சேரனும், நிலா நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இந்த வீடு எங்களுக்கு கிடைச்சே இருக்காது. வீட்டுக்குள்ளேயே பத்திரத்தை வச்சுக்கிட்டு இத்தனை நாளா அத்தையும் பெரியப்பாவும் எத்தனையோ தடவை போலீஸை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்பவே இந்த பத்திரம் எங்க கிட்ட இருந்திருந்தா கண்டிப்பா இவ்வளவு தூரம் இந்த நிலைமைக்கு நாம வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் சொல்ல, ஐயோ அண்ணா, அதான் கிடைச்சிருச்சுல, சரிண்ணே, அப்போ நாளைக்கே போலீஸ் ஸ்டேஷன் போய் நாம இந்த உயிலை காமிச்சு நமக்கு தான் அந்த வீடு சொந்தம்னு நாம காட்டலானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நில சொல்ல, உடனே நடேசன் இருந்துகிட்டு, வேணாம் பண்ணிலா, ஏன்னா அவளுங்க எல்லாரும் கோர்ட்டுக்கு போய் தானே அந்த வீட்டு மேல ஸ்டே ஆர்டர் வாங்கியிருந்தாங்க. அதனால நாமளும் கோர்ட்டுக்கு போவோம். ஜட்ஜு முன்னாடி எங்க கிட்டயும் அந்த வீட்டுக்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் காட்டி அந்த கஸ்தூரி முகத்திலையும் சண்முக முகத்திலையும் கரிய பூசணும். ஆமா, என்னைக்கு கோர்ட்டில் ஹியரிங் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் கேட்க, உடனே அங்க இருந்த சோழன் இருந்துகிட்டு, இன்னும் 2 நாள் கழிச்சு தான் கோர்ட்டில் ஹியரிங் இருக்கு. அது வரைக்கும் நிலாவை இந்த ஹோட்டல்ல வச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. நாம முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சோழன் சொல்ல, உடனே நிலா இருந்துகிட்டு, விடுங்க சோழன், அதான் அங்கிள் ஆசைப்படுறாருல, அவங்க முகத்துல நாமளும் கரிய பூசின மாதிரி எல்லார் முன்னாடியும் இந்த உயிலை காட்டி அதுக்கப்புறம் நமக்கு தான் அந்த வீடு சொந்தம்னு நாம நிரூபிச்சு காட்டுவோம் அப்படின்னு இங்க நிலாவுமே சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் 2 நாள் கழிச்சு எப்பவும் போல எங்க கோர்ட்டுல நீதிபதி ஹியரிங் வைக்க நேரா இங்க எல்லாருமே கோர்ட்டுக்கு வராங்க. கோர்ட்டு வாசல்லே எங்க கஸ்தூரி நடேசனை பார்த்து, என்ன வீடு இல்லாம தெரு தெருவா சுத்தின்ட்டு கடைசியில ஹோட்டல்ல ரூம் பார்த்துட்டு போயிருக்கீங்க போல இருக்கு. இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தேவைதானே, வான உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி சொல்ல, உடனே அங்க இருந்த நடேசன் இருந்துகிட்டு, போடி போ, என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்த, எல்லாத்துக்கும் ஒரு முடிவை இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மருமக நிலா காட்டுவா, நீ வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா, சோழன், சேரன், பாண்டியன்னு எல்லாருமே கோர்ட்டுக்குள்ள போக அங்க இருந்த நீதிபதியுமே, சொல்லுங்க கஸ்தூரி, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்க, ஐயா, அந்த ஐயனார் துணை வீட்டில் எந்த ஒரு வேலைப்பாடுகளும் நடக்கக்கூடாதுன்னு நான் கோர்ட் வரைக்கும் வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருந்தோம், நானும் எங்கள் அண்ணனும். ஆனால் இதோ இருக்காரே அந்த நடேசன், அவரு அவங்க பசங்களோட சேர்ந்துக்கிட்டு அந்த வீட்டை மறுசீரமைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு ஐயா. இதை கேட்க போனதுக்கு எங்களை தாறுமாற கேள்விகளை கேட்டு அங்கேருந்து அடித்து துரத்தாத குறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் நீங்கள் தான் இதுக்கு ஒரு முடிவை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரி சொல்ல, என்ன நடேசன் இதெல்லாம்? ஐயா, இல்லையா, அந்த வீடு எங்க வீடு, இவ தேவையில்லாம என் மேல பழிய போட்டு பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நடேசன் நீதிபதி கிட்ட சொல்ல, அது உன் வீடுங்கிறதுக்காக ஆதாரம் இருக்கணும் இல்லையா? இந்த கோர்ட்டு எப்பவுமே ஆதாரத்தை மட்டும் வச்சுதான் தன்னோட முடிவை சொல்லும். அது உனக்கு தெரியும்ல. முதல்ல ஆதாரத்தை எப்படியாவது கண்டுபிடிங்க. அப்படி இல்லைன்னா அந்த வீட்டில் எந்த ஒரு வேலைப்பாடுகளும் நடக்கக்கூடாது. இது கோர்ட்டோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நீதிபதி சொல்ல, இருக்குங்கய்யா, எங்க கிட்ட என் அப்பா என் பேர்ல அந்த ஐயனார் துணை வீட்டை என் பேர்ல எழுதி கொடுத்துருக்கிறது உயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் சொல்ல, உடனே கஸ்தூரிக்கும் அங்க இருந்த சண்முகத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன கஸ்தூரி இது, ஏதோ உயில் அப்படி இப்படின்னு எது சொல்லிக்கிட்டு இருக்கான், இருனே சும்மா ஏதாவது வெத்து பேப்பரை எடுத்துட்டு வந்து நீட்டுவான். ஜட்ஜ் ஐயாக்கு கண்ணா தெரியாது, படிச்சு பார்த்துட்டு கீழ்ச்சி போட்டு போய்கிட்டே இருக்க போறாரு, பேசாம அமைதியா இருனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி சொல்ல, அங்க இருந்த நிலா தன்னோட கையில வச்சிருந்த உயிலை எடுத்துக்கிட்டு வந்து அங்க நடேசன் கிட்ட கொடுக்க, நடேசனுமே நீதிபதி கிட்ட கொடுக்க, நீதிபதி அதை வாங்கி படிச்சு பார்க்குறாரு.
அப்புறம் என்னம்மா கஸ்தூரி, இதோ தெளிவாவே உயில்ல நடேசனுக்கு தான் இந்த ஐயனார் துணை வீடுன்னு எழுதி கையெழுத்து போட்டு கைரேகையும் வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி நீ இந்த வீடு நடேசனுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீதிபதி கேட்க, இதை கேட்டதும் அங்க இருந்த கஸ்தூரிக்கும் சண்முகத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உடனே சண்முகம் இருந்துகிட்டு, ஐயா என்னங்க ஐயா சொல்றீங்க, கொஞ்சம் நல்லா அந்த பேப்பரை படிச்சு பாருங்க, ஏதாவது தேவையில்லாத வெத்து பேப்பரை எடுத்துக்கிட்டு வந்து இவங்க ஏதாவது நாடகத்தை நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சண்முகம் சொல்ல, என்னப்பா சண்முகம், எனக்கு என்ன கண்ணா தெரியல, தெளிவா அவங்க அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி இந்த வீடு நடேசனுக்கு தான் சொந்தம்னு. இனிமே அந்த வீடு நடேசனுக்கு மட்டும்தான் சொந்தம். தேவையில்லாம அந்த வீட்டில் போய் நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது. நடேசன், இந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம். இந்த கோர்ட்டோட முடிவு. அது மட்டும் இல்லை, அந்த வீட்டை நீங்கள் இனிமே இடிக்கலாம், நீங்கள் மறுசீரமைக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீதிபதி தன்னோட முடிவை சொல்ல, இதை கேட்டதும் அங்கே இருந்த கஸ்தூரிக்கும் சண்முகத்துக்கும் முகத்தில் கரிய பூசின மாதிரி ஆயிடுது. உடனே அங்கே இருந்த நடேசன், சேரன், சோழன், பாண்டியன்னு எல்லாருக்குமே சந்தோஷமாக நின்றுகிட்டு இருந்த நிலா கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்த கஸ்தூரி அங்கே இருந்த நடேசன் கிட்ட, ஆமா உனக்கு எப்படி இந்த உயில் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு எங்க கஸ்தூரி கேட்க, திருடணும் எனக்கு தெரியும். அப்போ அந்த வீட்டோட சீலை உடைச்சு தானே நீங்க போய் அந்த வீட்டுக்குள்ள இருந்த உயிலை திருடிக்கிட்டு வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அப்போ போலீஸ் வந்து சீல் வச்சுட்டு போன வீட்டை நீங்க உடைச்சிட்டு உள்ள போயிருக்கீங்களா? இப்பவே என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கஸ்தூரி ரொம்ப கோவத்தோட பேச, உங்களால முடிஞ்சத நீங்க பாத்துக்கோங்க அத்தை. நாங்க என்ன வீட்டோட சீலையா உடைச்சிட்டு உள்ள போனோம்? இதோ இருக்காரே உங்க அண்ணன் சண்முகம், இவர் நேத்து தன்னோட ஃப்ரெண்டை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. ஆமா, நாங்க ஏணி போட்டு ஓட்டை பிரிச்சு எங்க வீட்டுக்குள்ளேயே குதிச்சு இந்த உயிலை எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். என்ன பெரியப்பா, இது கூட மறந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சோழன் சண்முகத்தை கலாய்க்க, உடனே சண்முகத்துக்கோ எல்லாமே ஞாபகம் வருது. கஸ்தூரி, ஆமா கஸ்தூரி, நேத்து பக்கத்துல இருந்த பாபுவை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போனேன். அந்த வீட்டில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். ஆனா இவன் எப்படி ஓட்டு பிரிச்சுக்கிட்டு உள்ள இறங்கியிருக்கான்? அடப்பாவி, அப்போ நீ அப்படிதான் போய் அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த உயிலை எடுத்துட்டு வந்திருக்கியா ராஸ்கல் அப்படின்னு சண்முகம் சோழனை பார்த்து பேச, ஆமா, எங்க வீட்டோட உயிலை நாங்க தானே எடுக்கணும். எங்க வீட்டுக்குள்ள இறங்கறதுக்கு யாரை நாங்க கேட்கணும்? இனிமே அந்த வீட்டுக்கு உரிமை கொண்டாடிக்கின்னு யாராவது வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அண்ணே வானே, நாம போகலாம். முதல்ல போய் அந்த வீட்டை இடிச்சிட்டு புதுசா ஒரு வீட்டை கட்டணே அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாருமே சந்தோஷத்தோட வீட்டுக்கு போறாங்க.